அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு 2 மாதம் கழித்து இன்று மீண்டும் எல்லாம் குழந்தைகளுக்காக ஆல் ஃபார் சில்ட்ரன் நிகழ்ச்சியில் இன்று நெல்லிக்காய் வற்றலும் நெல்லிக்காய் இனிப்பும் பற்றி உங்களுக்கு கூறப்போகிறேன். பாருங்க, குளிர்காலத்துல சில வீடுகள்ல குழந்தைகளுக்கு ஆரஞ்சு பழம், இழந்த பழம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் இதெல்லாம் விட்டமின் சி நிறைந்த பழங்கள். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்களிலும் நமக்கு ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய், சீமை இழந்த, சாதா நாட்டு இழந்த, இப்படிப்பட்ட விட்டமின் சி அதிகமாக உள்ள பொருள்கள், பழங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனா குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா அதையெல்லாம் தவிர்க்கிறோம், உண்பதற்கு எடுத்துக்கொள்ளாமல் தடை செய்கிறோம். அவ்வாறு நாம் செய்யக்கூடாது. அந்த பொருள்களை, அந்த பழங்களை எப்படியாவது நாம் சாப்பிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால்தான் நெல்லிக்காயை கடிச்சா பழமொழி இருக்கு, முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அதாவது கடிக்கும் போது கசக்கிற மாதிரி துவர்ப்பு இருக்கும், ஆனா அதை சாப்பிட்ட தண்ணீர் குடித்தோன்னா இனிக்கும். அதனால நான் ஒரு மாற்று வழியாக என்ன பண்ணிருக்கிறேன்னா, இங்க பாருங்க, இது நெல்லிக்காய் வற்றல். இந்த நெல்லிக்காய் வற்றல்ல நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் முழுவதும் இருக்கும். தாகமா இருக்கும்போது இதை எடுத்து வாயில போட்டு அப்படியே சப்பிக்கிட்டே இருந்தோம்னா அந்த விட்டமின் சி நமக்கு கிடைக்கும். அப்ப இதை எப்படி செய்வதுன்னா, முதல்ல நெல்லிக்காய்களை இது போல நறுக்கி கொள்ளணும். இது கொட்டை, இந்த பாருங்க, இது அந்த சதை. இந்த மாதிரி சதையை வெட்டிட்டு இரவு என்ன செய்யணும், கொஞ்சம் மஞ்சத்தூளும் லேசா உப்பு, ஏன்னா காய காய உப்பு அதிகமா போயிடும். அதனால கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா குலுக்கி இரவு வச்சுட்டு காலையில சுள்ளுன்னு அடிக்கிற வெயில்ல ஒரு 3 நாளைக்கு வச்சோம்னா இந்த மாதிரி வற்றலாக வந்துவிடும். அதனால இது போல நீங்க வீட்டுல செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா பிள்ளைகள்கிட்ட நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன டப்பால போட்டு கொடுத்து விடலாம். நான் சிறுவயதாக இருக்கும்போது அமலான்னு சொல்லிட்டு சின்ன பாக்கெட் 2 ரூபாய்க்கு விற்பாங்க. நாங்க வேற எதுவும் வாங்க மாட்டோம். தோழியரெல்லாம் சேர்ந்து அந்த அமலா பாக்கெட்டை வாங்கி பிரிச்சோம்னா இது மாதிரி நெல்லிக்காய் வற்றல் இருக்கும். அந்த வற்றலை நாங்க வாயில போட்டு சப்பிக்கிட்டே இருப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வீட்டுல இது நெல்லிக்காய் பருவமாக இருக்கிறதுனால வீட்டுல குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விதமாக எப்படின்னா, இங்க பாத்தீங்களா, இது குலோப் ஜாமுன் இல்லை, இது நெல்லிக்காய் ஜாமுன், அப்படித்தான் நான் சொல்லணும். இது எப்படி செய்யறதுன்னா, நெல்லிக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடிய வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல, இப்ப நீங்க 1.5 கிலோ நெல்லிக்காய் போடுறீங்கன்னா 1 கிலோ மண்டை வெல்லம் அதை நல்லா பொடியா தட்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கரைய விடணும். அது கரையும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காயை அதுல வெள்ளத்துல கொட்டி கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதை கொதிக்க விட்டோம்னா நல்லா அது கொதிச்சு நெல்லிக்காயில இருக்கிற தண்ணியும் வெளியே வரும். இந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி இருந்துடும். இதுல துவர்ப்பு சுவையும் இருக்கும். இதை என்ன செய்யணும்னா, இரவு செய்துட்டு மறுநாள் காலையில தட்டுல வெறும் நெல்லிக்காய்களை மட்டும் எடுத்து காய வச்சுட்டு மறுபடியும் அத இரவு அந்த தண்ணியில போட்டு வச்சுட்டு மறுபடியும் 2வது நாளும் இதை அப்படியே வெயில்ல வச்சோம்னா கெட்டு போகாது. நீங்க எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது நெல்லிக்காய் ஜாமுன் ரொம்ப ருசியா இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே நன்றாக சாப்பிடுவார்கள். நாம முதல்ல அந்தந்த பருவத்து பழங்கள், காய்கறிகள் இதையெல்லாம் சாப்பிடுவதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இப்போ
நெல்லிக்காய் பருவமாக இருக்கிறதுனால நீங்க இந்த பெரிய நெல்லிக்காயிலையும் இது வந்து தோப்பு நெல்லிக்காய். நீங்க ஹைபிரிட் பெருசு பெருசா அப்படி விக்குது, கிலோ 120 ரூபாய் அப்படின்னு விக்குது. ஆனா அதெல்லாம் சத்து கிடையாது. இந்த நாட்டு நெல்லிக்காய், இந்த தோப்பு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதியமானுக்கு கிடைத்த அந்த ஒரு நெல்லிக்காயை ஔவையாருக்கு அதியமான் கொடுக்கின்றான். இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழ்வார்கள். அதனால் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் இதை தருகிறேன். அப்ப ஔவையார் சொல்றாங்க, நீ உண்ணலாமே, நான் வந்து அரசன், நான் போர் இப்படித்தான் போய்கிட்டு இருப்பேன். ஆனா நீங்க நீண்ட காலம் வாழ்ந்து தமிழ் மொழியை உலகுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நெல்லிக்கனி கொடுத்ததாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. அதனால தினந்தோறும் ஒரு நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிட முடியாவிட்டால் ஒன்னும் ஜூஸா சாப்பிடுங்க. அதுவும் முடியலன்னா இப்படி இந்த வற்றல் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்க எளிமையாக செய்யலாம். அதே போல இந்த நெல்லிக்காய் ஜாமுனும் நீங்க அருமையாக செய்யலாம். அதனால பெற்றோர்களே, ஆசிரியர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவான கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. எல்லாம் குழந்தைகள் ஆல் ஃபார் சில்ட்ரன் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களுக்கு நான் நன்றியும் வணக்கம்.